தேர்ஸ்டே ஈவினிங் இன்றைக்கி என்னோடய பர்த்டே. ஸோ அதனால் இந்த சாரீ தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வியர் பண்ணலான்னு எடுத்து வச்சுருக்கேன். ட்ரெஸ் எதுவும் எடுக்கல, ஏன்னா நிறையா சாரீஸ் வந்து கட்டாமல் வச்சுருந்தேன். ஸோ அதனால் அதுலேருந்து ஒரு சாரீ எடுத்து இன்றைக்கி வியர் பண்ணிட்டு ஈவினிங் மேலே பவானி கூடுதுறைக்கு தான் போயிருந்தோம். ஸோ போயிட்டு அங்கே சாமிலாம் கும்பிட்டுட்டு அன்றைக்கி பார்த்திங்கன்னா அங்கே வந்து 108 ஓமகுண்டம் வந்து வளர்த்திருந்தாங்க, உலக நன்மை வேண்டி. அதுவும் இல்லாமல் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா சிவராத்திரிங்கிறனால கோயிலே சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே ஈவினிங் ஸ்நாக்ஸ் டீலாம் குடிச்சிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க கடையில் பார்த்திங்கன்னா 1 கிலோ வந்து பனியன் கிளாத்லாம் பார்த்திங்கன்னா 665 ரூபான்னு போட்டுருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் வந்து டிஷர்ட், தர்ணிகாக்கு பர்த்டே வருது, அவள் வந்து இந்த கிராண்ட் ட்ரெஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேங்கிறா, இந்த மாதிரி டிஷர்ட் பேண்ட் தான் விரும்பி போடுறான்னு சொல்லிட்டு அதனால் அவளுக்கு ஒரு 4-5 ட்ரெஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அங்கே ஒரு 5 வயசுக்குள்ளே நீங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 13 பீஸ் வந்து டிஷர்ட் வந்து வருது. ஒரு 50 rupees ரேஞ்ச் தான் வருது. ஸோ அங்கெல்லாம் வாங்கிட்டு நைட் அப்படியே மஞ்சமல் பாய்ஸ்க்கு தான் போயிருந்தோம். ஸோ ஜெயிஷ்தாக்கு எக்ஸாம் டைம் இருந்தாலும் அவள் வந்து படம் பார்க்கணும்னு சொன்னான்னு சொல்லிட்டு அவளுக்காக எல்லாம் நைட் போயிட்டோம். செகண்ட் ஆஃப் தான் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுவும் அந்த கண்மணி சாங்கோட கிளைமேக்ஸ் செம்மையாக இருந்துச்சு.